ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான பரபரப்பான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் ஆகுது மல்லியை பிரிஞ்சு நம்ம விஜய். ஆனால் வந்துட்டு இன்ன வரைக்கும் விஜய்க்கு வந்துட்டு மல்லியோட அருமையோ அன்போ புரியவே இல்லை. வெண்பா கதறும் போதும் கத்தும் போது கூட எப்படியாச்சும் மல்லியை வந்துட்டு வெண்பாக்காகயாச்சும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சாருக்கு அந்த தாட்டு வரவே இல்லை. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஆனால் இங்கே விஜய் சார் இப்படி இருக்கும்போது நம்ம மல்லி அங்கே ஆனால் தினம் தினம் துடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு விஜய் சாரோட சேர முடியாதா, வெண்பா பாப்பாவோட போயிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தவிச்சதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு பலனாக வந்துட்டு யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஷா. ஆக்சுவலாக நிஷா வந்து வில்லி தான். வில்லியால் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம மல்லி சீரியலில் தான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஷா வந்துட்டு நம்ம விஜயை வந்து தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி டென்ஷன் பண்ணி விட்டுறா. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா இல்லையா, இல்லை வந்து வெண்பா பாப்பாவை நீங்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க, மல்லின்ற ஒருத்தவங்களை வச்சு ரொம்ப சித்திரவதைப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டில் மட்டும் கேஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உள்ளே போயிடுவீங்க, வெண்பா பாப்பா ஏன் கூட வந்துடுவா, எப்படி வசதி அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பேசின வேகத்துக்கு நம்ம விஜய்க்கு அப்போ தான் மல்லி ஞாபகமே வருது. அட்டேங்கப்பா, இவ்வளோ நாள் வந்துட்டு மல்லி இருந்ததுனால ஒரு நாய் கூட நம்மளை வந்து எட்டி பார்க்கல. இப்போ என்னன்னா எல்லா நாயும் குலைக்க ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் காரணம் மல்லி நம்மளை விட்டு போனது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் இல்லாத அன்பு இந்த நிஷா வந்து பேசினோமே நம்ம விஜய் சாருக்கு பிளிங்க் ஆகுது. மல்லியை நம்ம எப்படியாச்சும் கூட கூட்டு வந்துடணும், கூட வச்சுக்கிட்டா தான் எனக்கும் நல்லது, வெண்பா பாப்பாவுக்கும் நல்லது, ரெண்டு பேருக்குமே நல்லது வந்துட்டு இந்த மல்லி கூட இருந்தால் மட்டும்தான். அப்படி இல்லைன்னா இதுங்களே என்னையும் வந்துட்டு என் பொண்ணையும் பிரிச்சுடுவாங்க போல். என் பொண்ணுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணால் போவேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஷா கிட்ட பேசும்போது நம்ம விஜய் சார் மைண்டில் இதான் ஓடுது. என் பொண்ணுக்காக என் பொண்ணு என் கூட இருக்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக மல்லியை வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவளை நான் என் கூட கூட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. இங்கே நிஷா கத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா கிளம்பி போயிடுறாரு. நான் மல்லியை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது நம்ம வெண்பா பாப்பா கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி நான் மல்லியம்மாவை கூட்டுறேன்னு சொல்லும்போது நம்ம வெண்பா குட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா. ஐயா மல்லியம்மா வீட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அங்கேயும் போகிறாரு. ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. எல்லாருமே வந்துட்டு அதே வீட்டில் கூடி இருக்கிறாங்க. நம்ம விஜய் சார் எப்படி தூக்கிட்டு வர போகிறான்னு தெரில. அதே மாதிரி அங்கேயும் போயிடுறாரு. நம்ம விஜய் சார் தான் ஒரு ஃபோர்ஸில் இருக்காரு, இந்த மாதிரிலாம் பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் போகிறாரு. இந்த மாதிரி வந்துட்டு மல்லி என்னோட பொண்டாட்டி, மல்லியை கொடுங்க, மல்லி யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம பாபுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்னதான் கோவம் வந்தாலும் மல்லி வந்து உடனே எழுந்து வந்துடுறாங்க. எனக்கு வந்துட்டு விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வரவும் அங்கே உள்ளவங்க யாரால எந்த பேச முடியல. உடனே வந்துட்டு நம்ம விஜய் சார் வந்துட்டு மல்லியை கூப்பிட்டு வந்துடுறாரு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நிஷா மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியலில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் watching.